மாப்ள நீ மல்லிகாவுக்கு கல்யாணம்னு சொன்னோன்னுதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருதுடா. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், எனக்கு சுத்தமா மறந்து போச்சு மாப்ள. நாடா சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ல வேண்டியதானே? நான் உன்னை கரெக்டா பார்க்க வந்தேன், வண்டி நின்றுச்சு தள்ளுறான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏறி உட்கார்றேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயும் எச்சட்ட கார்ல மாட்டிக்கிட்டு நேரா இங்க வந்தேன். சரி இங்க வந்தாச்சு சொல்லலாம்னு பார்த்தா இது மல்லிகா வீடு. பார்த்த உடனே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்லயே எல்லாத்தையும் மறந்துட்டேன் மாப்ள. இப்ப சொல்றேன் கேக்குறேன் மாப்ள. சொல்லு மச்சி கேக்குறேன். மாப்ள அதாவது நான் வந்து என்னோட வாழ்க்கையில பைக்ல ஹெட் லாக் பண்ணல, இவனா பைக் சுட்டு போய் போறான், போய் லாக் பண்ணிட்டு வந்துரு மச்சி. டேய் இங்க பாறா, என்ன கொலகாரன கதை. டேய் 5 மணி நேரமா உன்கிட்ட சொல்லணும் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன்டா. நீ மட்டும் இப்ப கேட்கல, உன்னை கொலை பண்ணிடுவேன் ராஸ்கல். சொல்லு. ஐயோ மறந்துருச்சே. ஞாபகம் வந்துருச்சு. மாப்ள நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு இருக்கேன் மாப்ள. மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா மாப்ள. கல்யாணமா? 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 பார்த்து மாப்ள, கழுத்து சுளுக்கிக்க போகுது. உனக்கு கல்யாணமா? டேய் இங்க பாருடா, நான் என் கல்யாண கதையை சொல்லும் போதெல்லாம் இப்படி ஊடால டிஸ்டர்ப் பண்ணாத மாப்ள. நான் என்ன மற்ற ஃப்ரெண்டுங்க மாதிரி புதுசா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை நான் சொல்றேன். நானே விருப்பப்பட்ட மஞ்சுவை தானே கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றேன். டேய் இங்க பாருடா, வேதாஜி எப்படி மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வெறியோட இருக்காங்க, அதே மாதிரி நீயும் மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற வெறியோட எனக்கு கல்யாணம் பண்ணி வை மாப்ள. உனக்கு கல்யாணமா? ஆமா மாப்ள, மஞ்சு வீட்டுல எப்படியாவது பேசி எனக்கு நீ தான் மாப்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ் மாப்ள. மஞ்சு வீட்டுல நான் உனக்கா போய் பொண்ணு கொடுக்கன்னு கேட்கணும். ஆமா மாப்ள. மஞ்சு வீட்டுல போய் உனக்கு பொண்ணு உனக்கு எனக்கு சிரிப்பு உனக்கு பொண்ணு இந்த மூஞ்சிக்கு நான் போய் கல்யாணம் என்னடா நினைச்சுக்கிற? கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். நோ பேட் வேர்ட்ஸ் மச்சி. டென்ஷன் ஆகாதடா, புரியுதா? இப்போ கல்யாணம்லாம் பண்ணலாம், நம்மளாண்ட துட்டு இருக்கணும்டா. இப்போ உனக்கு அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குது? அக்கௌண்ட்ல நேற்று வரைக்கும் 600 ரூபாய்க்கிட்ட இருக்கு மாப்ள. நாயர் டீ கடையில். மாப்ள நீ பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டியா? ஊருக்குள்ள நிறைய பேங்க் இருக்கு மாப்ள, ஆனா எதுலயும் எனக்கு அக்கௌண்ட் இல்ல மாப்ள. சீ 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 சீ. ஏய் வேலைக்கு போகணும்டா, சாப்பிடணும். வாயில கொசு போயிருச்சு மாப்ள. அப்படியா? போட்டும் இந்த பாருடா, வேலைலாம் இல்லாம கல்யாணம் பண்ண கூடாது, அதுக்கு ஆசையும் படக்கூடாது. அதுக்கு பேசாம 4 முழம் கைத்த வாங்கி தொங்கி நாண்டுட்டு செத்துடலாம். ஏண்டா வேலை இல்லாம மாப்ள ஒரு நிமிஷம் மாப்ள, நீ பேசு மாப்ள. டேய் இருடா இருடா, நான் சொல்றது கேடா. நாளைக்கு சோறுக்கு என்ன பண்ணுவ? சோறு உப்பு போட்டு தான தின்ற. வேலை இல்லாம என்னடா சார் இப்ப எங்க வேலை பாக்குறீங்க? நான் அப்பா ஐயா சாமி. டேய் நீ தான்டா இப்ப வேலை இல்லாம இருக்க, நான் வேலையோட தான் இருக்கேன். உனக்கு வேலையா? ஆமா ஆமா. ஏய் இந்த உலகத்திலே உனக்கு வேலை கொடுக்குற ஒரே இழிச்ச வாயன் நான் தான். உனக்கு யாரா வேலை கொடுத்தது? சின்ன இழிச்ச வாயன் உன் தம்பி நட்டு. நீட்ட பாவா? எஸ் அதே கீ பாக்ஸ் தான் மாப்ள. உன் தம்பி நட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறானா, அதுல என்னையும் வேலைக்கு சேர்த்துட்டா மாப்ள. அப்படின்ற? ஆமான்றேன். டேய் அவன் சின்ன பையன்டா. டேய் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, தெரிஞ்ச மாதிரியே பிலிம் காமிச்சுன்னு இருப்பான்டா. பாவன்டா, அவனை இதெல்லாம் மாட்டி விட்டுறாதடா. நான் என்ன சொல்றேன்னா, நீ தேவையில்லாம இங்க பாரு, உன் தம்பி பேச்செல்லாம் இழுத்து நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. இங்க பாரு, நீ எப்படியாவது மஞ்சு வீட்டுல பேசி எனக்கு கல்யாணம் பண்ணுவியா பண்ணி வைக்க மாட்டியா? எனக்கு அந்த மஞ்சள் வேணாம்.
அந்த கருமத்தை நானே பேசி நானே பண்ணி வைக்கிறேன் போ. தேங்க்ஸ் மாப்பிள. எப்படியாவது பண்ணி வச்சிருவல்ல மாப்பிள. அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ வெக்கப்பட்ட எனக்கு வாமிட் வர மாதிரி இதுன்னு மூஞ்ச பக்கத்துல பக்கத்துல கொண்டாடாத. மல்லி வந்து இது பிஹேவ் யுவர் செல்ஃப். எச்சத்தனமா பண்ணாத, அடி வாங்குவ. அப்புறம் எப்ப வந்தீங்க? இப்பதான் இப்பதான் வந்தோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, ரோஸ் ஜூஸ்? மில்க். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடு. மாப்பிள பெரிய வீடா இருக்கு, கண்டிப்பா ரோஸ் மில்க். ஒட்டி மாதிரி பண்ணாதடா. என்ன பேசணும் நாகராஜ்? ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் மல்லி. தேங்க்ஸா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை மல்லி, அது நம்ம 2 பேரோட அந்த பழைய லவ் மேட்டர்லாம் தெரிஞ்சு பாவம் வேதாஜி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நானே ரொம்ப பேஜாராயிட்டேன் அவங்க எப்படி சமாதானம் போகிறாங்கன்னு. ஆனால் நீ அவங்களாண்ட சொல்லி புரிய வச்சிருக்கிற, அவங்களும் இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கு நேரில் வந்து நன்றி சொன்னால் நல்லா இருக்குமே, அதுக்கு தான். என்ன நாகராஜ் இது? இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை பார்த்துட்டு என்னால இப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் அந்த பிரச்சனை என்னாலேயே வரும்போது அதான் என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். நீங்க தேங்க்ஸ் சொல்ற அளவுக்குலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம்தான். வேதாஜி கோச்சுன்னு அவள் தான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஜென்மத்துக்கு சேர மாட்டோம் தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவங்க மனசு மாறி இருக்கானா, அதுக்கு யார் காரணம்? நீ தான். அதுக்கு ஒன்னா நன்றி சொல்லாமனா எப்படி? அதுதான். ஆமா மல்லிகா, நான் கூட உன்னை முழுசா புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு மல்லிகா. என்ன பஞ்சு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம ஃப்ரெண்டு நாகராஜ், அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், அவ்வளவுதானே. இது எதுக்கு நீங்க 2 பேரும் பெருசு பண்றீங்க? இல்ல மல்லிகா, இது உன்னோட பெருந்தன்மை. நிஜமா நீ பண்ணது மிகப்பெரிய உதவி. பஞ்சு, நாகராஜ் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல. அதேதான் நானும் பண்ணிருக்கேன். மல்லிகா, நீ ஒன்னும் கவலைப்படாத மல்லிகா. இனிமேல மாப்பிள சந்தோஷமா இருப்பான். மல்லிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாப்பிள வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டான். உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? இன்னும் ஒரே வருஷத்துல அவன் ஒரு குட்டி பாப்பாவுக்கு அப்பாவை போறான். மாப்பிள என்னடா வெக்கம்? நீ வெக்கப்படுறத பார்க்கும்போது கூட எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கு மாப்பிள. மல்லி, டைம் ஆயிடுச்சு, வேதாஜி வெயிட் பண்ணிருப்பாங்க, நான் கிளம்புறேன். ஆமா, இன்னைக்கு நைட்டு மாப்பிளைக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் மாப்பிள எப்பயும் போற மாதிரி வீட்டுக்கு வெறுங்கையோட போகாத. சூடா அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போ. பார்த்தாலும் அல்வா அல்வான்னு பட. மல்லி, நான் வரேன் மல்லி. என்ன எதுக்கு இப்ப பஞ்சுவ திட்டுறீங்க? அவன் ஒரு எச்ச பையன். அவர் சொல்றதுதான் கரெக்ட். இது பாருங்க, நம்ம தெரு முனையில நாயர் கடை இருக்கு, அவர்கிட்ட போய் மல்லிகா வீட்ல இருந்து வரேன்னு சொல்லுங்க, ஸ்பெஷல்லா ஹல்வா கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போ. அப்புறம் என்ன மாப்பிள, மல்லிகாவே சொல்லிருச்சு 1 கிலோவுக்கே அல்வா வாங்கிட்டு போயிருவோம். சரியா? அப்படியே எனக்கு ஒரு 1/4 கிலோ மாப்பிள. உனக்கு எதுக்குடா இப்ப அல்வா? ஆமா, எனக்கு எதுக்கு அல்வா? எனக்கும் சேர்த்து நீயே சாப்பிட்டுரு. வர மல்லிகா. வாடா. ஹலோ நாயர், அங்க நாகராஜன் ஒருத்தர் வருவாரு. அவருக்கு நீங்க குடுக்கிற அல்வாவில நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. என்ன நாகராஜ், எனக்கு தெரியாமலே நான் உங்க 2 பேரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சு உங்க 2 பேரையும் நான் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? விட மாட்டேன்.
சில ஆம்பளைங்கெல்லாம் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு வேற ஒரு ஆள் கிடைச்ச உடனே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. என்னவ வாசகத்தை திறந்து போட்டு உள்ள என்ன பண்றா? என்னது இது? ஆள் வந்த சத்தம் கூட கேட்காம உள்ள என்ன பண்றா? ருத்ரா, 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 என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து? கதவு வேற திறந்து கிடக்கு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? சொல்லுமா. ருத்ரா, ருத்ரா, என்ன ருத்ரா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஹே, என்னம்மா, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். நான் பேசுறது எதுவுமே கேட்காத மாதிரி நீ இருக்க. ருத்ரா, ஏதாவது பேசுமா. ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ருத்ரா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்? இவ்ளோ பெரிய வீட்டுல தனியா இருக்கிறத நினைச்சு பயப்படுறியா? வீட்ல இப்படி தனியா இருக்கிறத நினைச்சு பயப்படல. வாழ்க்கை முழுக்க இப்படி தனியா இருந்துருவோமோன்னு நினைச்சுதான் நான் இப்படி பயப்படுறேன். நீங்க என்ன நல்லதா பாத்துக்கிறீங்க. நான் உங்க கூட சந்தோஷமா தான் வாழ்றேன். ஆனா நீங்க தான் என் புருஷனை வெளியில சொல்லி என்னால உங்களை சொந்தம் கொண்டாட முடியலையே. எனக்கு ஒரு பையனோ பொண்ணு பிறந்தா கூட அந்த பிள்ளையால உங்களை அப்பான்னு பெருமையா சொல்லிக்க முடியாது. உலகம் ரொம்ப பெருசுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என் உலகம் ரொம்ப சின்னது. இந்த 4 செவத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே, ஏன் ருத்ரா இப்படிலாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்க நான் விட்டுருவேனா? இதெல்லாம் நினைச்சு என் மனசு போட்டு குழப்பிக்கிற. அது இல்லைங்க, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில பார்த்தேன். குடிசை இல்லைங்க, ஒரு டென்ட் கூட போட வசதி இல்லாதவங்க கூட புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க நான் இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் ருத்ரா அப்படிலாம் பேசுற? நான் வேற என்னங்க பண்றதா? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு சொத்து பத்து சொந்த பந்தம் இது எல்லாம் இல்லாம கூட தனியா வாழ்ந்துடலாம். ஆனா கழுத்துல தாலி இல்லாம ஒரு பொண்ணால தனியா வாழ முடியாது. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க ருத்ரா. அப்பாவை நினைச்சாதான் ருத்ரா கொஞ்சம் பயமா இருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் பயந்தாங்க. நம்ம விஷயம் அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. காலையில வீட்டுக்கு வரதுக்கும் பயப்படுறீங்க. போலீஸ் ஐடி ப்ரூஃப் கேட்டா அதை கொடுக்கறதுக்கும் பயப்படுறீங்க. இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீங்க பயப்படுறதுனாலதான் எனக்கு உங்க மேலேயும் பயமா இருக்கு. இந்த பயமே உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல ருத்ரா, நீ தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படுற. நான் தேவையில்லாம பயப்படல. நான் உங்க மனைவின்னு உங்களுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா ஊருக்கு நீங்க யாரோ நான் யாரோ தானே. என்ன ருத்ரா, ஊருக்கு மத்தியில நான் மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்துட்டா அதுக்கு உண்மையிலே மனைவிங்கிற அர்த்தம் இல்ல ருத்ரா. நான் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்தாதான் அவ எனக்கு மனைவி. நான் கல்பனா கூட சந்தோஷமா வாழலன்னு உனக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். கல்பனா என் விருப்பம் இல்லாம என் வாழ்க்கைக்குள்ள வந்தவ. ஆனா நீ எனக்கு பிடிச்சு ஏன் அனுமதியோட என் வாழ்க்கைக்குள்ள வந்தவ. என்னால கல்பனா கூட சந்தோஷமா வாழ முடியாது ருத்ரா. உன் கூட என்னால சந்தோஷமா வாழ முடியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல ருத்ரா. நேரம் வரும்போது நீ தான் என் மனைவின்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுவேன். எப்போ எப்போ உங்க மனைவின்னு சொல்லுவீங்க? இது மாதிரி விஷயத்தெல்லாம் அவசரப்பட்டுலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாரு. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தன்னால நடக்கும். நல்லதே நடக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். பாரு,
அதுக்கு எதிர்மறையா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் எதிர்த்து உனக்கு பக்கபலமா பாதுகாப்பா நான் இருப்பேன். எனக்கு நீ அவ்வளவு முக்கியம் ருத்ரா, புரிஞ்சுக்கோ. இதத்தான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வருஷத்துல நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நானும் தினம் அந்த கடவுளை போய் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கடவுளை எனக்கு கருணை காட்டல. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் செய்யல. ஒரு பொண்ணா ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. தினம் வெளியில போயிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ருத்ரா, எனக்கு எல்லாம் புரியுது. கொஞ்ச நாளைக்கு அமைதியா கொஞ்சம் நிதானமா இரு, எல்லாம் சரியாயிடும். ருத்ரா ப்ளீஸ். எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. நீங்க என்ன ருத்ரா? கிளம்புங்க. ருத்ரா, நான் சொல்ல வரது கொஞ்சம் கிளம்புங்க. முதல்ல அந்த பால் பொங்குது பாரு, அதை பாரு. ஐயோ, கண் எதிர பால் பொங்குறத கூட கவனிக்காம நின்னுட்டு இருக்கல, அதான் நான் உன்னை பைத்தியம்னு சொன்னேன். கோலமா போட்டு வச்சிருக்க, அலங்கோலமா போட்டிருக்க. யார் குடியாவது எப்படி கெடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்ப. நினைச்சு மிளகா வெட்டின கையால கண்ணை தொடச்சிட்டு கல்பனா. காய்கறிலாம் எங்க? ஐயோ, கஷ்டப்பட்டு நறுக்கின காயெல்லாம் கீழே போட்டுட்டேனே. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கனே. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரமும் அந்த வேதாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கனே. இது வேற, என் புருஷனை பத்தி கூட நான் இவ்வளவு நினைச்சதில்ல. அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு என்னை இப்படி யோசிக்க வச்சுட்டாளே. எனக்கு எப்போ டவுட் வந்துச்சோ அப்பவே நிம்மதி எல்லாம் போச்சு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதை வகுத்து வைக்காமல் என்னை போலவே நடப்பான். நான் இங்க புலம்பிட்டு இருக்கும்போது எவன் பாட்டு பாடுறான்? எவன் அந்த பாட்டு பாடுறது? என்னை போலவே நாம சொன்னதை கேட்டிருப்பாரோ? Who is the disturbance? நான் பாடும்போது என்ன டிஸ்டர்ப் பண்றது யாரதே? இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டுக்கிறேனே. சரோசா தேவி வாய்ஸ் மாதிரி இது. குரலு கேக்குது, ஆளை காணமே. எங்கிருந்து வருது இந்த குரலு? நாம மாட்ட போறோம்.